ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம செய்கிற சின்ன தப்பு தான் நமக்கு பெரிய விளைவுகளை கொண்டு வரும். அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் இருந்த பாண்டுவோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. ஒரு சாபம் அவரோட வாழ்க்கையே மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சு. பாண்டு யார் தெரியுமா? குரு வம்சத்தோட மன்னர். அவர் தான் பீமன், தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாருக்கும் அப்பாவும் இவர் தான். பாண்டு ஒரு வீரமான மன்னர், ஒரு பவர்ஃபுல்லான வாரியர். ஆனால் டெஸ்டினி அவரை வாழ விடலை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாண்டுவின் மரண சாபம். ஒரு நாள் பாண்டு மன்னர் வேட்டைக்கு போகிறாரு. அங்கே ஒரு மான் ஜோடியாக இருக்கிறத பார்த்து அதை வேட்டையாடலான்ட்டு அதை வேட்டையாடுறாரு. ஆனால் அது சாதாரண மான் இல்லை. ஒரு முனிவரும் அவர் மனைவியும் மானாக மாறி இருந்திருக்காங்க. அது தெரியாம நம்மளோட பாண்டு மன்னர் அந்த 2 மானையுமே கொன்னுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு முனிவர்னு. அந்த முனிவர் சாகிறதுக்கு முன்னாடி பாண்டுவை பார்த்து சொல்றாரு, நீ என்னை எப்படி கொன்னியோ அதே மாதிரி தான் நீயும் உன் மனைவியோட இருக்கும்போது தான் நீயும் இறந்து போவ அப்படின்றாங்க. அதாவது அந்த முனிவரும் அந்த மனைவியும் மானா இருக்கும்போது அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதை தெரியாம நம்ம பாண்டு மன்னர் கொன்னுடுறாரு. அதனால அந்த கோபத்துல இருந்த அந்த முனிவர் என்ன சாபமிடுறாருன்னா, நீனும் உன் மனைவியோட நீ கணவன் மனைவி உறவுல வாழும்போது தான் நீ சாவ அப்படின்ற ஒரு சாபத்தை பாண்டு மன்னருக்கு கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு. அந்த ஒரு சாபம் பாண்டு மன்னரோட மொத்த வாழ்க்கையுமே மாத்திருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு, நம்ம இனிமே அவரோட மனைவியான குந்தி மாதிரியோட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணி வாழலான்னு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா அவருக்கு குழந்தைங்க இல்லை. அப்போ அவர் அவங்க மனைவி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இப்போ என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம நாட்டை யார் ஆளுவா, நான் எப்படி எனக்கு குழந்தைங்க வரும் அப்படின்னு யோசிக்கும் போது குந்தி தேவி அவங்க கிட்ட இருக்க வரத்தை பத்தி அவர்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னே அவரும் அப்படியா, அப்போ நமக்கு ஒரு 5 குழந்தைங்களை உன்னால் பெற்று தர முடியுமா அப்படின்னோடனே குந்தி தேவியும் அந்த ஒரு வரத்தையாக சொல்லி ஒரு குழந்தைய பெற்கிறாங்க. யமன் மூலமாக வந்தவர் தான் தர்மர், வாயு மூலமாக வந்தவர் தான் பீமர், இந்திரன் மூலமாக வந்தவர் தான் அர்ஜுனர், அஸ்வினி தேவர்கள் மூலம் வந்தவங்க தான் நகுலனும் சகாதேவனும். இப்படி தான் பாண்டவர்கள் பிறக்கிறாங்க. ஒரு நாள் மாதிரி குளிச்சுட்டு பாண்டவு முன்னாடி நின்று அவங்களோட உடைய மாத்திட்டு இருக்காங்க. அப்போ பாண்டு மன்னரால் அவரோட ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம மாதிரியோட கணவன் மனைவியா வாழ்ந்துடுறாரு. அந்த முனிவர் சொன்ன சாபம் மாதிரி அவங்க மனைவியோட அவர் சேரும்போது அவர் இறந்தும் போயிடுறாரு. என்னால தான் என் கணவர் இப்படி இறந்துட்டாருன்ற மனவேதனையிலேயே மாதிரியும் அவரோடவே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குந்தி தேவி பாண்டவர்களை கூட்டிட்டு அஸ்திராபுரத்துக்கு திரும்ப வராங்க. இந்த கதை நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைக்கலாம். ஆனா நம்ம செய்யற சின்ன தப்பு அது எல்லாமே இல்லாம போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத கதை தெரிஞ்சுக்க சிஸ்பா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.